பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போது நினச்சிருக்கோமா நம்ம கடவுளை எப்படியெல்லாம் துதிக்கலாம் அப்படின்னு? நம்ம எப்போது திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா? நம்ம எப்படியெல்லாம் துதிக்கலான்னு இந்த பைபிள் உள்ள வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 136, சங்கீதம் 136, அதில் எப்படியெல்லாம் நம்ம கடவுளை எப்படியெல்லாம் துதிக்கலாம், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம கடவுளை துதிக்கலான்னு ஒவ்வொரு வசனம் வாசிக்கிறீங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் பாருங்கள். நமக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளுக்கு வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதான் ஒரு ஆளாக இருந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க எத்தனை பேருக்கு அவர் அதிசயத்தை செஞ்சிருக்கிறார். அதை பாருங்கள். அதுக்காக அவரை துதிக்கலாம். பாருங்கள் அடுத்த வசனம். தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை. தண்ணீர் அப்படின்னா சாதா தண்ணிக்கு மேலே இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் படைச்சோம் தண்ணி மட்டும்தான் படைச்சார். அதுக்கு மேலே பூமியை உண்டு பண்ணி, பூமினா நிலத்தை உண்டு பண்ணி அதில் நம்மளை வாழ வச்சாரு. அது பெரிய விஷயம். அதுக்காக அவர் துதிக்கலாம். பாருங்கள், இந்த வசனத்தின்படி நம்ம கடவுளை எப்படியெல்லாம் துதிக்கலான்னு இந்த இதில் இருக்க ஒவ்வொரு அதிகாரம் இத்தனை 1லேருந்து நமக்கு 26 வரைக்கும் நம்ம கடவுளை எப்படி எந்தெந்த பேரில் வச்சு அவர் செய்த ஒவ்வொரு அதிசயத்தை வச்சு அவர் எப்படியெல்லாம் அவரை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம எப்போ திங்க் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம துதிக்கலான்னு எப்படி இருக்குது. இந்த சங்கீதம் 136வது வசனம் இந்த அதிகாரத்தில் 1லேருந்து 26வது வசனம் வரைக்கும் எப்படியெல்லாம் துதிக்கலான்னு நான் இருக்குது இந்த வசனத்தில். ஆமென்.